இயேசுவில் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் ஒரு தெளிவு வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை தான் இன்று ஆண்டவர் சீர்தூக்கி நமக்கு தெளிவுரையாக தருகிறார். எந்த ஒரு தெளிவு இல்லாத சிந்தனையும் தெளிவு இல்லாத செயலும் நம்மை அதல பாதாளத்திற்கு அழைத்து சென்றோம். எனவே ஓநாய்களிடையே உங்களை அனுப்புகிறேன், ஆனால் தெளிவான சிந்தனையோடு உங்கள் எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்து அனைத்தையும் சரியான முறையிலே நாம் கையாள வேண்டும் என்பதை சீடர்களுக்கு எடுத்து கூற முற்படுகிறார். ஆண்டவர் இயேசு சுயநலத்தோடோ அல்லது தன்னை அவர் பெருமிதப்படுத்த வேண்டும் என்ற எதையும் செய்ததில்லை. ஒருபோதும் அவர் எல்லோரும் எல்லா செயல்களையும் தெளிவான சிந்தனைகளோடு சீர்தூக்கி பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற மேன்மையோடு தான் இந்த நற்செய்தியிலும் சிந்திக்க நம்மை அழைக்கிறார். வார்த்தையோடு கடந்து ஒரு தெளிவினை பெற்றுக்கொள்ளுவோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, சிங்கத்தின் வாயில் கையை விடுவது போல இறையரசு பணி ஆபத்துக்கு பயணிக்கும் பயணம் என்று அறிந்து அந்த பயணத்திற்கு சீடர்களை இயேசு தயார்படுத்துவதை நற்செய்தியில் எடுத்து கூறுகிறது. புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன் என்று லூக்கா 10:3 சீடர்களை நோக்கி இயேசு உரைத்த வார்த்தைகள் இது. ஓநாய்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதும் அதே வேளையில் ஆட்டுக்குட்டிகள் எவ்வளவு வலுவற்றவை என்பதையும் நாம் அறிவோம். சீடர்களை ஆட்டுக்குட்டிகளுக்கு இயேசு கிறிஸ்து ஒப்பிடுகிறார். அப்படி என்றால் சீடர்கள் எவ்வளவு வலு குறைந்தவர்கள் என்பது வெளிப்படை. இப்படிப்பட்ட நலிந்த சீடர்களை வலுப்படுத்தத்தான் அடுக்கடுக்காக பணிக்கு தேவையான அறிவுரைகளை எடுத்து கூறியிருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு. ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகள் கவனமாகவே இருக்க வேண்டும், ஒரு தெளிவோடு. அதனிடம் சிக்கி சின்னாபின்னமாகிவிடக்கூடாது என்பதற்காக ஓநாய்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே ஆட்டுக்குட்டிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். இது தன்னை காத்துக்கொள்ளும் மனநிலை மற்றும் அணுகுமுறை. ஆனால் இயேசு இந்த மனநிலையை மையமாக வைத்து சீடர்களை ஓநாய்களிடையே அனுப்பும் ஆட்டுக்குட்டிகளாக கருதவில்லை. காரணம், தன்னை மையப்படுத்தும், தன்னை மட்டுமே காத்துக்கொள்ளும் எந்த அணுகுமுறையும் இயேசுவுக்கு பிடிக்காது. ஆமாங்க, என்றைக்குமே ஆண்டவர் தன்னை தற்காத்து கொள்ளணும்னு நினைக்கவே இல்லை. ஆகவே தான் ஒரு மாற்று மனநிலையை தான் சீடர்களின் மனதில் விதைக்கிறார். ஓநாய்கள் போல தாங்கள் பணியாற்ற போகும் மக்கள் ஆபத்தானவர்கள் என்றாலும் அவர்களின் தீமையான மனநிலையை நன்மையான மனநிலையாக மாற்றுவதற்காக பணியில் அவர்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் செய்ய வேண்டும் என்று கற்பிக்கிறார். இது அக்கறையோடு கலந்த விவேகத்தோடு ஆற்ற வேண்டிய பணி என்பதை தான் அறிவுரைகள் மூலம் இயேசு உணர்த்துகிறார். தான்றோண்டித்தனமாக எது வேணாலும் எப்போ வேணாலும் செஞ்சலான்னு போய் நம்ம விழுந்துடக்கூடாது. ஸோ விவேகம் ரொம்ப முக்கியம் என்பதை உணர்த்துகிறார். நினைத்ததை செய்யவும் வேண்டும், அதே வேளையில் தன்னை காத்து கொள்ளவும் வேண்டும் என்பதல்ல இயேசுவின் பணி. ஒருவேளை இயேசு அப்படி நினைத்திருந்தால் சிலுவை சாவுக்கு தன்னை கையளிக்காத வண்ணம் தன்னையும் விவேகத்தோடு காத்து கொண்டு இருப்பார். ஆனால் இயேசு மனமும் வந்து சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அல்லவா? தனது வழிதான் சீடர்களின் வழியாக இருக்க வேண்டும் என்பதில் இயேசு உறுதியாக இருந்தார். அதே உறுதி இன்றும் இயேசுவிடம் இருக்கிறது. ஆகவே நற்செய்தியில் நாம் கேட்ட வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகள் என்பது உணர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட இறையரசு பணியில் அவசியமில்லாதவற்றை சேர்த்து கொள்ளாமல் எளிமையோடு பயணிக்க வேண்டும் என்பது தான் வலியுறுத்தப்படுகிறது. அப்போ ஒரு தெளிவான சிந்தனையோடு எல்லாத்தையும் அணுக வேண்டும். கண்மூடித்தனமாக பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வோடு போகும்போது நம்ம வீழ்ந்து விடுகிறோம். ஆனால் கடவுளின் வார்த்தைகள் ஒவ்வொரு முறையும் எச்சரிக்கிறது. எதையும் சீரிய சிந்தனையோடு தெளிவான எண்ணத்தோடு அணுகுகிற செயல்தான் வெற்றியை குவிக்கிறது. நாமும் நமது வாழ்க்கையில் விவேகத்தோடும் சிந்தனையோடும் இறைவார்த்தையை முன்வைத்து ஒவ்வொரு செயலை ஏறெடுக்கிற பொழுது இறைவன் நிறைவின் பாதையில ஆசிரியை கொடுக்கிறார். அதை உள்வாங்கி பயணிக்க முற்படுவோம். ஆசிர் நம்மை பின்தொடரட்டும். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, தெளிவான சிந்தனைகளோடு எல்லா செயல்களையும் எங்கள் குடும்பங்களிலும் சரி, எங்கள் பணித்தலங்களிலும் சரி நாங்கள் ஏறெடுத்து செய்ய உமது அருள் உரைகளை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து பாதுகாக்கும்படியாக உம்மை இறைஞ்சி ஜெபிக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.